வணக்கம். இன்று இந்த வீடியோவின் மூலம் சர்க்கரை நோய் சித்த வைத்திய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற முறையில் இது எப்படி வருகிறது, இது வந்தால் அறிகுறி என்ன, இதற்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு என்பதை இந்த வீடியோவின் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்பு நமது வீனஸ் ஸ்டார் சேனலின் மூலம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள். அந்த மருத்துவ பயனுள்ள வீடியோக்களும் என்டர்டைன்மெண்டான வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயனடையலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வீடியோவுக்கு செல்லலாமா? உடலில் உள்ள கணையம் இது இன்சுலின் என்ற சுரப்பினை சுரக்கிறது. அந்த இன்சுலினை நமது இரத்தத்தில் சர்க்கரையின் நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி செரிக்க செய்து நம்மை ஆரோக்கியமாக வைக்க மிகவும் உதவுகிறது. அந்த கணையத்தில் இன்சுலின் சரிவர சுரக்காவிடிலோ இல்லை சுரக்கும் தன்மையை இழந்து விட்டாலோ அதன் விளைவுகளையே நாம் சர்க்கரை நோய் என்று சொல்கிறோம். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பது கணையம் பழுதடைவதனால் அல்ல, கணையம் போன்ற உடலில் உள்ள பல சுரப்பிகள் தன் சுரக்கும் திறனை இழந்து பழுதடைவதால் இந்த நோய்க்கு காரணம் என்பதை நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம் உடலில் உள்ள சுரப்பிகள் நன்கு சுரக்கும் திறனை பெற வேண்டும். அதற்கு சுரப்பிகளில் உள்ள பீட்டா செல்கள் திறம்பட செய்தால் அவை புதுப்பித்து சுரக்கும் திறனை துரிதப்படுத்திக் கொள்ள உதவும். இதுவே மிக முக்கியமான காரணம். உண்ணும் உணவுகள் நன்கு செரிக்கக்கூடியபடி நமது உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த உணவுகள் நன்கு செரிப்பதற்கு நமது உடலுக்கு உழைப்பு தேவை. உணவு கட்டுப்பாடு என்பது இங்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், கோதுமை, மைதா, ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெய் கலந்த உணவுகள், கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள், உப்புச்சத்து நிறைந்த உணவுகள், இவைகளை நாம் எடுத்துக்கொள்வதனால் செரிமான சக்தி குறைந்து அதற்கு ஏற்றபடி செல்கள் அந்த உப்புச்சத்துக்களினால், அந்த கொழுப்பு சத்துக்கள், திசுக்கள் போன்ற இவைகளினால் செரிமான சக்தியை இழந்து இரத்தத்தில் கழிவுகளாக தங்கி சுரப்பிகளுடைய செயல்பாட்டு திறனை பழுதடை செய்து விடுகிறது. ஆகவே இந்த செரிமான கடினமான இந்த உணவுகளை நாம் முதலில் தவிர்க்க வேண்டும். அடுத்தது, தேவையான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி உணவு சரியானபடி செரிக்காவிடில் அதிகப்படியான கழிவுகள் உடலில் தங்கி நாளடைவில் இரத்தம் சுத்தம் இழந்து சுரப்பிகள் சுரக்கும் பணியை இழந்து விடுவதோடு அதன் அடிப்படையில் கணையமும் இன்சுலினை சுரக்க தடைபடுவதும் சுரப்பதை நிறுத்தி விடுவதும் தான் இந்த சர்க்கரை நோய்க்கு காரணம். சர்க்கரை நோயை பற்றியும் அந்த அறிகுறியை பற்றியும் மருந்தை பற்றியும் கூறுவதற்கு முன்பு அந்த நோயின் தன்மை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமானால் நாம் ஆரம்பத்திலேயே அதனை வராமல் தடுப்பதற்கும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவேதான் இந்த விளக்கம். உண்மையில் சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல, நோய் ஆக்கப்பட்டது. இப்பொழுது மருத்துவம் என்பது வியாபார நோக்கில் வியாபாரத்திற்காக செயல்படுவதால் வீட்டுக்கு ஒருவர் சர்க்கரை நோயாளி என்பது போல ஆகிவிட்டது, உங்களுக்கே தெரியும். ஆக முக்கிய காரணமான இந்த உணவு கட்டுப்பாடு, உடலுக்கு தேவையான உழைப்பு, இரண்டாவது உடல் சூடு. இந்த உடல் சூடானது நமது உடலில் உள்ள உறுப்புகளை பாதிப்படைய செய்து சுரக்கும் தன்மையை நிறுத்தி வியாதிகள் உண்டாக காரணமாக இருப்பதும் ஒரு காரணம். ஆக இவைகளை தவிர்த்து கொண்டோமானால் நாம் சர்க்கரை நோய் மட்டுமல்ல, இது போன்ற பல கொடிய வியாதிகளில் இருந்து நம்மை ஆரம்ப நிலையிலேயே தற்காத்துக் கொள்ளலாம். முதலில் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிறது என்று சொல்கிறோம் அல்லவா? சர்க்கரை என்பது வேறு, இனிப்பு என்பது வேறு. சர்க்கரை என்பது ஒரு பொருள். அதாவது உதாரணத்திற்கு
ஒரு உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்வோம். இதில் சர்க்கரை அதிகம் உள்ளது என்று நான் சொல்கிறேன். ஒரு லட்டு எடுத்துக்கொள்வோம். இதில் சர்க்கரை மிக குறைவு, இனிப்பு அதிகம். உடலில் சேரக்கூடிய நல்ல சர்க்கரை, கெட்ட சர்க்கரை. இந்த நல்ல சர்க்கரை என்பதை ரத்தம் ஏற்றுக்கொண்டு அதை எளிதில் ஜீரணித்து வெளித்தள்ளிவிடும். ஆனால் கெட்ட சர்க்கரையை உடல் பாதிப்பு உண்டாக்கும். இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உடலுக்கு ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு நலனை கொடுக்கிறது. அதே சுவை நம் உடலில் சேராவிட்டால் நோயும் உண்டாகிறது. இனிப்பு சுவைக்கு சில குணங்கள் உண்டு. இவை சேர்க்காவிட்டாலும் நம்ம உடலை பாதிக்கும். உதாரணத்துக்கு, இனிப்பு சுவை அதிகம் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கும், குழப்ப நிலை நீடிக்கும். இரண்டாவது ஒன்று, உப்புச்சத்து, போதிய உப்புச்சத்து இல்லாவிட்டால் உடல் பாதிக்கும். அதே அதிகப்பட்டுமானால் உடலில் உள்ள சிவப்பணுக்களை அழித்து இரத்தத்தில் கட்டிகளை உருவாக்கும் காரணமாகும். அடுத்தது, இந்த சர்க்கரை நோய்க்கு முக்கியமானது. பொதுவாக உடலில் உள்ள சுரப்பிகள் சுரக்கும் தன்மையை இழந்து விடுவதற்கு முக்கிய காரணம் நமது உடலில் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சேராததே காரணம். யாரும் இந்த துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை. இந்த துவர்ப்பு சுவை உடலில் உள்ள சுரப்பிகளை தூண்டி அதை நன்கு சுரப்பதற்கு காரணமாக அமைகிறது, தூண்டுகோலாக இருக்கிறது. இந்த துவர்ப்பு சுவை, கசப்பு சுவை உள்ள உணவுகளை நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கொண்டீர்களுமானால் தானாக சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இது பொதுவான கருத்து. இனிப்பு என்பது உடலுக்கு நல்லதுதான், அது சுவை மட்டுமே. ஆனால் சர்க்கரை என்பது வேறு. அந்த சர்க்கரை அளவுள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். உதாரணத்துக்கு நான் சொன்ன கோதுமை, மைதா, இது போன்ற உருளைக்கிழங்கு, தயிர், கெமிக்கல் கலந்த முக்கிய உணவுகள், அஸ்கா, இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். கணையத்தின் பீட்டா செல்களை புதுப்பித்து உற்பத்தி செய்ய வைத்து சுரக்கும் திறனை துரிதப்படுத்தக்கூடிய மருந்துகள் நவீன மருத்துவத்தில் இல்லை. ஆகவேதான் சர்க்கரைக்கு இன்றளவும் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் சித்த மருத்துவத்தில் காலங்காலமாக நமது முன்னோர்கள் சித்த மருந்துகளை பயன்படுத்தி உணவு கட்டுப்பாடுகளுடனும் உழைப்பாளிகளாகவும் இருந்து கொண்டு இந்த சர்க்கரை நோய் எதுவும் இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். இதை நன்கு உணர வேண்டும். இந்த சர்க்கரை நோய் வந்தால் என்னென்ன அறிகுறி என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்தலாம் அல்லவா? அறிகுறிகள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும். இந்த அடிக்கடி நீர் வெளியேறுவதால் உடல் நாவ் வறட்சியுடனும் தாகம் அடிக்கடி எடுக்க முற்படும். இதனால் உடலில் உள்ள திசுக்கள், செல்களில் உள்ள நீரின் அளவு குறைவதால் கண்கள் வறட்சியாக ஆகி கண் பார்வை மங்கச் செய்யும். திடீரென்று எடை கூடும் அல்லது எடை குறையும். அதிகமாக உடல் சோர்வு ஏற்படும். பாதங்களில் மிகவும் எரிச்சலாக இருக்கும். உடம்பில் காயமோ புண்ணோ ஏதாவது ஏற்படுமாயில் அது காய்வதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அதிகமாக பசி உணர்வு தோன்றும். பல ஆண்களுக்கு இந்த சர்க்கரை நோயினால் ஆண்மைத்தன்மை குறையவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த அறிகுறிகள் சர்க்கரை நாம் ஆளாகிறோம் என்று அர்த்தம். இது போன்ற ஆரம்ப நிலையில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோமானால் ஆரம்ப நிலையிலேயே இந்த சர்க்கரை நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கு. சரி, இப்பொழுது சர்க்கரை நோய் உங்களுக்கு வந்துவிட்டது. இதற்கான சித்த வைத்தியத்தில் மருத்துவம், எளிய மருத்துவம் என்ன? ஒரு 200க்குள் இருக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு கருஞ்சீரகம் உடலில் பீட்டா செல்களை துரிதப்படுத்த செய்து சுரப்பிகளை சுரக்கச் செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு சித்த வைத்திய மருந்து பொருள். ஒரு கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம். திரிபலா சூரணம் என்பார்கள். நான் சொல்லும் மருந்துகள் அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியதுதான். திரிபலா சூரணம் என்பார்கள். இது ஒரு 100 கிராம். அடுத்தது வெந்தயம் ஒரு 50 கிராம்.
மஞ்சள் சிறிதளவு, மிளகு ஒரு 30 கிராம் இவைகளை எடுத்துக்கொண்டு திரிபலா சூரணம் தவிர மற்ற அனைத்து பொருட்களையும் பொடியாக்கி இந்த திரிபலா சூரணத்தோடு காலை மாலை 2 வேளை மோரில் கலந்து கசாயமாக வைத்தாலும் சரி, இல்லை அந்த பொடியை கலந்து மோரில் கலந்து குடித்தாலும் சரி, குடித்து வருவீர்கள். ஆரம்ப நிலையிலேயே இந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து குணமடையலாம். சர்க்கரை நோய் அதிகபட்ச நிலைக்கு வந்தவர்கள், இவர்களுக்கு சித்த வைத்தியத்தில் என்ன மருந்து என்றால் சர்க்கரை கொல்லி என்ற ஒரு மூலிகை இருக்கிறது. இதனை சித்த வைத்தியத்தில் சிறுகுறிஞ்சான் என்பார்கள். இது மிகவும் சர்க்கரை நோய்க்கு ஏற்ற சித்த வைத்தியத்தில் மிகச்சிறந்த மருந்து. இதனுடன் ஆவாரம்பூ சிறிதளவு, நாவல் கொட்டை சூரணம், நாட்டு மருந்து கடைகளில் நான் சொல்லும் எல்லா மருந்துகளும் கிடைக்கக்கூடிய நாவல் கொட்டை சூரணம் சிறிதளவு, காசினிக்கீரை சிறிதளவு, மிளகு சிறிதளவு, மல்லி சிறிதளவு, இதனுடன் திரிபலா சூரணம் சிறிதளவு. இதனை வைத்துக்கொண்டு கசாயமாக்கி அல்லது பொடிகளாக மோரில் கலந்து காலை வேளை 2 வேளையும் குடித்து வர வேண்டும். நான் மேற்சொன்ன உணவு கட்டுப்பாடுகளுடன் உடற்பயிற்சி நடைப்பயிற்சியுடன் இந்த மருந்துகளை நீங்கள் உட்கொண்டு வருவீர்களானால் எளிதில் சர்க்கரை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் வந்து சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த மருத்துவ பயன்களை நீங்கள் பெற்று நலமடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.